ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கார மீன் குழம்பு தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போது 2 தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மீனில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்க அந்த பேஸ்ட்டை வந்து மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நம்ம குழம்புக்கு ஏற்றபடி கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம அந்த மீன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜார் வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா அந்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம புளி ஊற போட்டு அந்த புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம். பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம இப்போது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப போட்டு கிளறும்போது மீன் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.